ஐயோ கலை, கும்பகர்ண மாதிரி தூங்குறா பாரு. தூங்கிட்டாலா இல்ல முழிச்சிட்டு இருக்காளா? அம்மா எழுந்து பார்த்தா செம்மையா மாட்டிப்பேன். ஏய், அந்த பிள்ளை அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்திருக்கு. ஒரு பிரச்சனையும் இல்லை, எங்கேயும் போயிட முடியாது. ஐயோ கலை, வாடி. இவ கண்டிப்பா மாட்டி விடதா போறா. நேத்தே படிச்சு படிச்சு எவ்வளவு தடவை சொன்ன. இறைவா, இவளை எழுப்பி விட. இவளை எழுப்பி விடுறதா ஆண்டவனோட வேலையா? நீ மட்டும் வெளியில வா, உனக்கு இருக்கு பாரு. வாடி. அவளை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். எங்க போனாலும் பின்னாடியே போகும். மணி வர ஆயிடுச்சே. பேசாம கதவை தட்டிட வேண்டியதா. கலை, நீ மட்டும் என் கையில மாட்டு. மிக்ஸில ஆரஞ்சு மாதிரி அமைக்கி ஜூஸ் போடுறேன். கலை, யாரு பொண்ணு? வாமா. என்னம்மா இந்த நேரத்துல? இல்லம்மா, ஒரு முக்கியமான விஷயமா அவளை பார்க்க வரேன்னு சொல்லியிருந்தேன். மருந்து தூங்குறா போல, கொஞ்சம் எழுப்பி விடுறீங்களா? உனக்கு விஷயமே தெரியாதா? நேத்து நைட்டு ஒரு 11 மணி இருக்கும். கலையும் அவங்க அப்பாவும் ஊருக்கு போயிருக்காங்க. திடீர்னு அவங்க பாட்டிக்கு உடம்பு சரியில்லையா. இவளை பார்த்தே ஆகணும், இல்லைன்னா நான் போய் சேர்ந்துருவேன்னு ஒரே அழுகையா. அந்த நேரத்துல போன் பண்ணி கூப்பிட்டாங்க. அதனால 2 பேரும் புறப்பட்டு போயிட்டாங்கம்மா. நம்ம ஃபாலோ பண்றது அவளுக்கு தெரியும். ஆமாம் ஆமாம். முக்கியமா ஏதாவது சொல்லணுமா கண்ணு? இல்ல இல்லம்மா, பரவாயில்ல, நான் கிளம்புறேன். இரு இரு பாப்போம். கலை, என்ன மொத்தமா பழி வாங்கிட்டல. நீ மட்டும் நேர்ல மாட்டு, உனக்கு இருக்கு. எல்லா பிளானுமே சொதப்பிடுச்சு. லேட் ஆகுது. அப்பாக்கு மட்டும் தெரிஞ்ச அவ்வளவுதான். தனியா நான் மட்டும் எப்படி உள்ள போறது? அண்ணா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். போங்கம்மா. ஏய், என்னடா அந்த பிள்ளை அங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்கு? உனக்கு என்ன வலிக்குது? அவ எங்க போறா எங்க வரான்னு பாக்குறதா நம்ம வேலை. பேசாம வெயிட் பண்ணு. இந்த ரூம் தான். அண்ணா காப்பாத்திடு. யாருமா? இல்ல, மேக்கப் மேன் பலராமன் சார். பலராமன் சார் எங்க சீஃப் தான். அவர் பார்க்கணும். ஃபாரின் ஷூட்டிங்காக திடீர்னு விசா ப்ராசஸிங்க்கு கூப்பிட்டாங்க. ஷூட்டிங் அட்டன் பண்ணிட்டு அப்படியே போறேன்னு சொல்லியிருந்தாரு. அநேகமாக ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் இருப்பார்மா. அப்படியா? ஷூட்டிங் எங்க நடக்குது? அன்னைக்கு நடந்த இடமா? இல்லை, அதுக்கும் பக்கத்தில். அப்ப சரி, நான் பார்க்குறேன். உன் பேர் என்னம்மா? பிபி. பிபியா? வண்டி எடு.
ஏன்னா ட்ரெயினில் போகையில் யாராவது கேட்டால் என்னென்ன பண்ணுவீங்க? நான் அளவோட தான் கொண்டு வந்திருக்கேன், தரமாட்டேன்னு கண்டிஷனாக சொல்லிடுவேன். சரி, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். மேடம் வந்தால் சொல்லிடுங்க, மெட்டீரியல்ஸ் எல்லாம் உள்ள அப்படியே இருக்கு. வேற ஆளும் ரூம்ல ஒருத்தர் இருக்காரு, மேடம் கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டுருங்க. சரியா? சரி கிளம்பிடுமா? நான் பார்த்துக்கிறேன். ஓகே. பார்த்து போயிட்டு வாங்க. பாய். ஹலோ, எங்கே இருக்கீங்க? ஒரு நிமிஷம் இருங்க. சொல்லுப்பா, இன்னும் அவங்க யாரும் வரலையே? ஆ சரி, சீக்கிரம் வர சொல்லு. சரி, இல்லைப்பா நான் பார்க்குறேன். சரியா? நான் சொல்கிறேன். ஆ சரி, நாளைக்கு நான் சொல்கிறேன். நாளைக்கு ஃபோன் பண்ணு, கண்டிப்பாக ஃபோன் பண்ணு. சார் நான் கூப்பிட்றவை. சொல்லுங்கம்மா. சார், மேக்கப் மேன் அவர் பேரு கூட ராமன். யாரு? பல்ராமா? அவருதான். அவரு எங்க இருக்காரு? அதோ அந்த கார்ல இப்பதான் போறாரு. ஆ. ச்சே, என்ன விஷயமா? ஒண்ணும் இல்ல. பிபி 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 அம்மா அம்மா, என்னடி? அவளை எங்க தேடியும் காணும்மா. வாசல்ல தான் இருப்பா, இல்ல தோட்டத்துல இருப்பா. பாத்தியா? பாத்துட்டம்மா, அவ எங்கேயும் இல்ல. இப்பதானே குளிச்சுட்டு வந்தா, கோயிலுக்கு போயிருப்பாளோ? தெரியலையே. என்னாச்சு பார்வதி, யாரா தேடுறீங்க? இல்லைங்க, பொண்ணு வீட்ல காணோம், அதான் கோயிலுக்கு போயிருப்பாளான்னு கேட்டுட்டு இருந்தேன். கூட தானே இருந்தேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க வந்துருவாங்க. எனக்கு தெரியலம்மா. பாக்கலையா? பார்வதி, பார்க்கல. ஆ, வினோத கூப்பிட்டு கோயில்ல போய் பார்க்க சொல்லு. கவிதா, கலை வீட்டுல போய் பாரு. சரிப்பா. வினோத், அம்மா. அக்கா கோயில்ல இருக்காளான்னு பாத்துட்டு வா. சரிம்மா. ஒருவேளை பிபிக்கு விஷயம் தெரிஞ்சு போயிட்டாளா? சேச்சே, கண்டிப்பா இருக்காது. பிபி கலையை பார்க்க வந்தாளா? ஆமாமா வந்தா. ஆனா கலை ஊர்ல இல்லைன்னு சொன்னதும் அவ உடனே கிளம்பிட்டா. அவ போன நேரத்துக்கு 4 தடவை உன் வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்கலாம். அவ்வளோ நேரம் ஆச்சு. ம், சரிங்கம்மா, நான் பாத்துக்கிறேன். சரிம்மா, பாத்துக்கோ. ம்.
குட் மார்னிங். ஹலோ. எங்க பாருங்க பாய்ஸ், எனக்கு ஷூட்டிங்க்கு லேட் ஆகுது. ஷூட்டிங்க்கு அப்புறம் உங்க கூட போட்டோ எடுத்துக்குவேன், ஓகேவா? நல்ல வேளை மேக்கப் பாக்ஸ் எங்கேயும் வச்சுட்டு போயிட்டாரு. நல்ல வேளை அன்னைக்கு அந்த அண்ணா நமக்கு பூசின எல்லா கிரீமும் வச்சுட்டு போயிட்டாரு. யாராவது வரதுக்குள்ள மேக்கப் போட்டுக்கணும். பல்ராமா அண்ணா கிளம்பிட்டாருங்களா? ஆமா மேடம், இப்பதான் கிளம்பி போறாரு மேடம். ஃபாரின் படம்னதும் நம்மளை விட்டு ஓடுறாரா? வரட்டும், நான் பாத்துக்கிறேன். அது இல்ல மேடம், உங்க தங்கச்சி நேத்ரா படத்துக்கு தான் போயிருக்காரு. உங்க தங்கச்சியை பத்தி தான் உங்களுக்கு நல்லா தெரியுமில்ல மேடம். பல்ராம் மேக்கப் மேன் இல்லைன்னு சொன்னா மேக்கப் போட மாட்டேன், கால் ஷீட் தர மாட்டேன் அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணிட்டாங்க மேடம். மேனேஜர் பால் பாண்டி வேற ஃபோன் பண்ணிட்டே இருந்தார் மேடம். அதான் கிளம்புங்கன்னு நினைச்சேன் மேடம். புது மேக்கப் மேனை ரீப்ளேஸ் பண்ணதா சொன்னாங்க, வந்துட்டாரா? வந்துட்டாரு மேடம், இப்போ அனுப்புறேன் மேடம். ஓகே. ஷோ, இது வேற. ஏன் மேக்கப் போட விடாம பண்ற? இரு, உன்னை கழட்டிடுறேன். மேடம், லஞ்சுக்கு உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டீங்கன்னா தேடி வாங்கிட்டு வர கொஞ்சம் லேட் ஆகும். காலையிலேயே லஞ்ச் மெனுவா? உங்க பிரச்சனை உங்களுக்கு. சரி, எனக்கு பாபிக்யூ வேணும்னு சொல்லிடுங்க. டைம் ஆச்சு, மேக்கப் மேன் அனுப்புங்க. ஓகே மேடம். ம். ஹலோ. அடுத்த படத்துக்கு நான் தான் ஹீரோயினா? நெக்ஸ்ட் மந்த் டேட் எப்படி இருக்குன்னு தெரியல. 1 செகண்ட். மேனேஜர். எஸ் மேடம். நெக்ஸ்ட் மந்த் டேட் எப்போ இருக்கு? செக் பண்ணிட்டு சொல்றேன் மேடம். சார், செக் பண்ணிட்டு சொல்றேன் சார். என்ன படம் ஷூட்டிங்? லூசு பயல. அட ஏன் கோச்சிக்கிறீங்க? என்ன படம் சொல்லுங்க. படம் பேர் தான் லூசு பயல. படம் பேரும் லூசு பயல. நல்லா இருக்குல்ல? ஏய், அங்க போற ஹீரோயினை சூப்பரா இருக்கடா. செம்ம அழகுடா. ஓகே, சரி. ஏய், யார் நீ? உள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இல்ல மேடம், ரூம் அழுக்கா இருக்குன்னு க்ளீன் பண்ண சொன்னாங்க. பார்த்தா அப்படி தெரியலையே. உன் காஸ்டியூமுக்கும் மேக்கப்புக்கும் யார் அனுப்புனா? மேனேஜர் தான் க்ளீன் பண்ண சொன்னாரு. மேனேஜரா? மேனேஜர்? இல்ல மேடம், இல்ல மேடம். மேக்கப் மேன் பலராமன் சார் தான். அவர் ஊருக்கு போகும்போது ரூம் அழுக்கா இருக்கு, நீங்க வரதுக்குள்ள என்ன க்ளீன் பண்ண சொன்னாரு மேடம். ஓ, பலராமன் அனுப்புனாரா? சரி, நான் மேக்கப் போட்டுட்டு வர வரைக்கும் நீ வெளியில வெயிட் பண்ணு. போ. சரிங்க மேடம். அப்பா, தப்பிச்சோம். இப்ப மட்டும் மாட்டி இருந்தா கதை கந்தல் தான். கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல விட்டுருப்பாங்க.
கடவுளே காப்பாத்திட்ட. ஏமா நீ என்ன நடிகையா? நடிகையான்னு கேட்டதுக்கு சிரிச்சுக்கிட்டு ராங்கியா திரும்பி பார்க்காம போற. அந்த சுதாவே எங்களை பார்த்து கை கொடுத்துட்டு போறா. நீனா அவ்வளவு பெரிய நடிகையா? என்னங்க என்ன நீங்க இப்படி போனா அவ இப்படி வந்துட போறா. நீங்க தான் மனசு கேட்காம போறீங்க. சரி சரி அதை விடு. என்கிட்ட மொபைல் இருக்குல்ல, அவள் வந்தானா ஃபோன் பண்ணு. அவகிட்ட அது இதுன்னு பேசி டென்ஷன் பண்ணாத. பதுசா பேசி இப்படியெல்லாம் பண்ணாதுன்னு புரிய வை. சரிங்க. பார்த்துட்டு வரேன். ஐயா, அடடா, அமர்க்களம், அட்டகாசம். என்னையா பூரா தலைப்பட டைட்டிலா சொல்லிக்கிட்டு இருக்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா நான் நிஜத்தை தாங்க சொல்றேன். அப்படின்ற உட்காரு. பல வருஷம் குறைஞ்ச மாதிரி இருக்க. ஆமாயா, பார்க்க நல்லாதான் இருக்கேன். ஆமா, அந்த பொண்ணு ரொம்ப சின்ன பொண்ணா இருக்கால, அதுக்கு என்ன பிடிக்குமா? சும்மாவா சொல்லியிருக்காங்க காதலுக்கு கண்ணு இல்லைன்னு? யோ, இப்பதான் அட்டகாசம் அமர்க்கலம்னு சொன்னேன், அதுக்குள்ளேயே காதலுக்கு கண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க. அவ்வளோ மோசமாவா இருக்க? சேச்சே, நான் அப்படிலாம் சொல்லலைங்க. நீங்க கொடுத்த நெக்லஸால அந்த பாப்பாவுக்கு காதல் வந்திருக்கும். அந்த காதல் வயசு கேசு எதையும் பொருட்படுத்தாதுன்னு சொல்ல வந்தேன். நான் வேற அதை மறந்துட்டேன். இப்போ அவங்க அப்பா கிட்ட வேற நானும் விட்ட சொத்தெல்லாம் மீட்டு தரேன்னு சொல்லியிருக்கேன். அதனால மாமனாருக்கும் ஓகேன்னு தான் நினைக்கிறேன். அதனால இதுல பிரச்சனை இருக்காது. என்ன ஒன்று, காலேஜ் படிக்கிறாள்ல, அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஏதாவது உளறி வச்சு அவங்க யாரும் இவ மனசை கெடுத்துடாம பார்த்துக்கணும் பாரு. அதெல்லாம் ஒன்றும் நடக்காதுங்க. அப்படியே ஏதாவது ஒரு பிரச்சனைனா நாம தான் சுற்றி சுற்றி ஆடுகளை நிறுத்தி வச்சிருக்கோமே, நம்மளை மீறி ஏதாவது நடந்துருமா என்ன? அப்போ சகலமும் ஓகேன்ற? கண்டிப்பாங்க. நான் வேற மறந்துட்டேன், ஒரு நிமிஷம். அப்பப்பா, வாசனை தூக்கலா இருக்குங்க. இதுக்கே அந்த பொண்ணு விழுந்துருமே. எங்க இருந்து பிடிச்சிங்க இத? யோ, உணர்ச்சி வசப்பட்டு கத்தாதையா. பையன் காதல் விழுந்தா ரொம்ப கேவலமா நினைப்பான். பிள்ளை இல்லாத வீட்டுல கிழவன் துள்ளி விளையாடுவான்னு ஒரு பழமொழி இருக்கு தெரியுமா? நமக்கு புள்ள இருக்கிற வீடியா, அதனால அடக்கி வாசி. சரிங்க சரிங்க, டைம் ஆகுது, வாங்க கிளம்பலாம். ரொம்ப வேர்க்குது. மேக்கப் கலைஞ்சிடும் போல இருக்கே. அடுத்த வாட்டி வெளியில கிளம்பும் போது அந்த நடிகை மாதிரி கூட எடுத்துக்கணும்.
தானே வரைக்க பார்த்தாங்க. ஏமா எங்க போனாலும் வந்து இடிச்சிட்டு போறதா உன் வழக்கமா? என் பொண்டாட்டி கேட்டா என்னமான பதில் சொல்வேன்? கண்ணா ஒன்னு சொல்ற நல்லா கேட்டுக்க. முகத்துல காயப்பட்டா தப்பு இல்ல, மனசுல காயப்பட்டாதான் தப்பு. வட்டா ஹாய் குட்டி. சரி 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 சரி. நல்ல வேலை இங்கதான் இருக்க. அச்சச்சோ லிப்ஸ்டிக் ஒட்டிக்கிச்சா? காட்டுங்க. வாங்கிக்கோ. செல்லல காட்டுங்க. அப்பா வந்துட்டாரே, இப்ப என்ன பண்றது? எப்படி சமாளிக்கிறதுனே தெரியலையே. போச்சு.